புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறைவர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இதோ நற்கருணையின் ஆண்டவர் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இன்று விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்த நெற்மணிகளை கொண்டு இதோ பொங்கல் வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற வெள்ளம். நானே உலகின் ஒளி, இந்த ஒளியாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற விழாவா? இதோ இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். இன்றைய காலகட்டத்தில் உழவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? ஆண்டவரே, இதோ அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தாரும் என்று இந்த நாளிலே அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த உலகமே உண்டானது. இந்த விவசாயிகளுக்கு நற்காலம் பிறக்கும், காலங்கள் மாறும், கால சூழ்நிலைகள் இயற்கைகள் உள்ளவனுக்கு ஏற்றபடி மாறும். இந்த ஆண்டவர் அருள் தர வேண்டும். இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச வேண்டும். இதோ இந்த நாளில் அந்த ஆண்டவரிடம் கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகிற நேரத்தில் விவசாய சட்டத்தினால், விவசாயிகள் இதோ நிலத்தினால், இதோ கடன் தொல்லையினால் எத்தனையோ பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடி தன் உயிரை கையளித்து கொண்டிருக்கிறார்கள். பிறருக்காக சுயநலம் பாராத பிறருக்காக உழைக்கின்றது விவசாயிகள். சூரியன் எழும் முன் வீட்டை விட்டு சென்று சூரியன் மறைந்து பின் வீட்டை அடையும் விவசாயிகள். இதோ இந்த நாளிலே இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரை அருள்தார், நாங்கள் சுகம் பெறுவோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், விவசாய பிரச்சனை இன்னும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுக்கு நல்வாழ்வு நல்குமே என்று சொல்லி பாடி துதித்து இந்த ஆண்டவரை ஆராதிப்போம்.
தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே, தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, தயவு கூர்ந்து இரக்கம் வையும். அன்று பத்துமையை குருடன் கதறினார். தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். நாசரேத்தர் இயேசுவே, எங்கள் மேல் கருணை கூர்ந்து பாரும். ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே விவசாயிகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தாவீதின் மகனே, கண்ணோக்கி பாரும். இதோ இந்த நாட்களிலே மழை வெள்ளத்தினால் இதோ விவசாய பூமிகளிலே நீர் அதிகமாகி பயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இதோ வளர்ச்சி வளர்ச்சி என்ற பெயரிலே இதோ நிலங்களெல்லாம் அபகரிக்கப்படுகின்றன. இதோ கடன் கொடுத்திருக்கிறேன், இதோ எனக்கு கடனை திருப்பிக் கொடு, இல்லை என்றால் உன்னுடைய நிலத்தை கொடு என்று சொல்லி விவசாயிகளை கழுத்தை பிடித்து அவர்களுடைய வாழ்வு குருடான வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அவர்களுக்கு மீண்டுமான ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதியும். உம்முடைய கடைக்கண்ணை, உம்முடைய கருணை பார்வையை அவர்கள் மீது பதிய வைத்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கும். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. கடை கண்ணாலைமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். இதோ இந்த நாட்களில் கொரோனா நோயினால், பறவை காய்ச்சலினால், இதோ டெங்கு காய்ச்சலினால், இதோ இந்த மழை தண்ணீர் நிறைந்து இருக்கிற இடங்களிலே கொசுவினால் இதோ எத்தனையோ நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீரே கண்ணோக்கி பார்த்து நீரே ஒவ்வொருவரின் உடலையும் தொட்டு குணப்படுத்தும். அன்று ராயபுரம் மாமியாரை கையை தொட்டு குணப்படுத்தினீர். ஆண்டவரே, தொழுநோயாளன், ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்க முடியும் என்று கேட்ட பொழுது நீர் நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி தொட்டு குணப்படுத்தினீர்.
ஆண்டவரே, இந்த நாட்களிலே நோயினால் அவதியுற்று கொண்டிருக்கிற இதோ கொரோனா நோயினால், பறவை காய்ச்சலினால், டெங்கு காய்ச்சலினால் இதோ ஒவ்வொருவரும் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நோய் பரவாமல் இருக்க நீரே அருள் கூர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும். நாங்கள் மீட்பெறுவோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, நோய் களைவே இயேசுவே, ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவே இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவரே, சுயநல வாழ்வா இதோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்களும், அரசு பணியாளர்களும், அரசு ஊழியர்களும், நாட்டை ஆள்பவர்களும் இதோ மக்களை நல்வழிக்கு கொண்டு வராமல் சுயநலத்தினால் எத்தனையோ தவறுகளையும் எத்தனையோ லஞ்சங்களையும் வாங்கிக் கொண்டு நல்ல நிலைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீரே அவர்களை அரவணைத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமையும். ஒவ்வொருவரும் நாங்களுமே பாவம் செய்து மண்டி கிடக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை அரவணைத்து எங்களுக்கு மன்னிப்பை தாரும் ஆண்டவரே. உதாரி மைந்தன் திருந்தி வந்ததைப் போல ஆண்டவரே, இதோ உமக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொள்ளும். இதோ பாவியான பெண் தன்னுடைய கண்ணீரால் உம்முடைய பாதத்தை கழுவி உம்முடைய பாதத்திலே முத்தமலை பொழிந்தாரே, அதே போல உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரால் உம்முடைய பாதத்தை கழுவி முத்தமிடுகிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நாட்டில் உள்ள எங்களை ஆட்சி செய்கின்ற ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து பொதுநலத்தோடு மக்கள் வாழ்வாரத்தை உயர்த்துவதற்கான அருளையும் ஆசிரியும் நிறைவாய் பொழிந்து ஆசீர்வதியும். அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். பேரன்பே உன் பாதத்தில் முத்தம் பெற்றுக் கொள்ளும். ஆராதனை இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே.
இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே இதோ தை பிறந்தால் வள்ளி பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே, தை பிறந்து விட்டது, எங்களுக்கு ஒரு வழியை பிறக்கும் மட்டும் ஆண்டவரே உம் பாதத்திலே எங்களையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மாநிலத்தையும் எங்களுடைய தேசத்தையும் உம்மிட பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்திய தேசத்தின் முதுகெலும்பு விவசாயம், அந்த விவசாயம் தலைத்தோங்க எங்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இதோ விவசாயிகள் மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே அருள் புரிந்து ஆசீர்வதியும். கால சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்றபடி அமைய வேண்டும். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, கால சூழ்நிலையில இதோ தேவைக்கேற்ப மழையும் தேவைக்கேற்ப நீரும் தேவைக்கேற்ப நிலவத்திலே ஒவ்வொன்றையும் கால சூழ்நிலையை நீரை அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இதோ உழவர்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாங்கள் சோற்றில் கை வைக்க முடியாத நிலையை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, அவர்களுக்கு வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும். இதோ கடந்த காலங்களிலே எத்தனையோ பேர் விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற வேதனையிலேயே தற்கொலை செய்து கொண்டு மடிந்து விட்டார்கள். தங்களுடைய கடன் தொல்லையினால் மடிந்து விட்டார்கள். அன்பின் ஆண்டவரே, அவர்களுக்கு இதோ அவர்களுடைய பிள்ளைகள் அந்த விவசாயத்தை விட்டு ஓடி போய்விட்டார். ஆண்டவரே, நீரே கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதி. புதிய வாழ்வு, புதிய நாட்களுக்குள்ளாக நுழைகின்றோம். நீரே ஆசீர்வதி. கடந்த ஆண்டு முழுவதுமாக கொரோனா நோயினாலே இதோ கடைசி நேரங்களிலே பறவை காய்ச்சல் பரவல் பயத்தினாலே எத்தனையோ மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை கண்ணோக்கி பாரு. உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்கிற இந்த வேளையிலே நீரே கண் பார்த்து எங்களை ஆசீர்வதியும். 100 தலைவன் கேட்டார், ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான், என் மகன் குணமடைவான். ஆண்டவரே, அதே போல நீர் ஒரு வார்த்தை சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களுக்கு விடுதலையை கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையை கொடுத்து வளர்ச்சியின் பாதையை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். உள்ளத்திலும் அமைதி பிறக்க செய்ய நீர் தருகிற அமைதியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். மாணவிகரையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம். பணியில் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிற இளைஞர் இளம்பெண்களையும் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். திருமணமாகாத இளைஞர் இளம்பெண்களையும் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தம்பதியர்களையும் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரை, விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் புரிந்து கொள்ள தெரியாமல் இதோ பிரிந்து வாழுகிற தம்பதியர்களையும் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, அன்பின் ஆண்டவரை, கூட்டு குடும்பமாக கூடி வாழ வேண்டியவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அவர்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் ஒற்றுமையும் கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தொழில் தொடங்கி இதோ வேதனையோடு இதோ வளர்ச்சி இல்லாமல் கடனினால் அவதியுற்று கொண்டிருக்கிற அந்த தொழில் ஆலைகளையும் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொழில் தொடங்கி இருக்கிற அந்த பணிகளை ஒவ்வொருவரையும் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, அன்பின் ஆண்டவரை, வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையோடு ஆவலோடு வீடு கட்ட ஆரம்பித்து வீடு கட்ட பணம் இல்லாமல் பொருளாதார வசதி இல்லாமல் இதோ விலைவாசியினால் இதோ தவித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களையும் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, அன்பின் ஆண்டவரை, இதோ உமக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீரே அருள் புரிந்த ஆசீர்வாதி. குழந்தை செலவுகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பள்ளி திறந்து மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று ஞானத்தையும் அறிவையும் வளர்த்து கொள்ள உலக மாய கவர்ச்சிகளை சிக்குள்ளாமல் அவர்களை காத்து வழிநடத்த நீரே அறிவி ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். வேலை வாய்ப்பினை கொடுத்து இளைஞர் இளம்பெண்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதியும். திருமணமாகாத இளைஞர் இளம்பெண்களுக்கு இதோ வயதும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை, திருக்குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியர்களையும் உன் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீரே ஆசீர்வதித்து அவர்களை வலுகை பெருக செய்து அவர்களை வாழ்க்கையிலே நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, தொழிலை முன்னேற்றத்தை கொடுத்து ஆசீர்வதியும். குடும்பத்திலே அமைதி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். குடும்ப
குடும்ப ஒற்றுமையை கொடுத்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, நெடுங்காலமாக முதியவர்கள் ஏதோ வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற அந்த முதியவர்களுக்கு மன அமைதியும் மன நிறைவையும் கொடுத்து ஆசீர்வதியும். நோயாளர்களுக்கு நோயிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுத்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இயற்கையோடு இணைந்து வாழ, இயற்கையை உணர்ந்து அதை போற்றி மகிழ்ந்து வாழ மக்களுக்கு நிறைய அருள் புரிந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதியும். உள்ளவர்களுக்கு தேவையான கால சூழ்நிலைகளையும் பொருளாதார வசதியையும் நீரே கொடுத்து ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இந்நேரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு தங்களுடைய தேவைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இதோ இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற, வர முடியாமல் Facebook YouTube வழியாக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உம்மை கண்டு உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவையை கண்ணோக்கி பாரும். அன்பின் ஆண்டவரே, Facebookலே உம்மிடம் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும், இதோ ஆண்டவரே, எங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், எங்களுடைய தேர்வில் வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், வர வேண்டிய பணம் வர வேண்டும் என ஒவ்வொரு வேண்டுதல்களாக உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அற்புத குழந்தை இயேசுவிலே விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்து நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழிந்து வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகு. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமேதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதி எம்மை ஆசீர்வதி என்று சொல்லி பாடி துதித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம் மீதும் இதோ விவசாயிகள் மீதும் விவசாய நிலத்தின் மீதும் ஆண்டவர் நிறைவான ஆசிரை பொழிய பாடி துதித்து ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம். எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் 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 எம்மை